சென்னை மெரினா கடற்கரையில் இந்திய விமானப்படையின் 92வது ஆண்டு நிறைவு விழாவையொட்டி வான் சாகச நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. வான் சாகச நிகழ்வை பார்க்க சென்னை மட்டுமில்லாமல் வெளியூர்களிலிருந்தும் ஆயிரக்கணக்கான மக்கள் மெரினா கடற்கரையில் குவிய தொடங்கியிருக்கிறார்கள். இதுகுறித்தான கூடுதல் தகவல்களை களத்தில் உள்ள நம்முடைய செய்தியாளர் சண்முகப்பிரியனிடம் கேட்கலாம். சண்முகப்பிரியன், அங்கு வான் சாகச நிகழ்ச்சியை பார்க்க பொதுமக்கள் வர தொடங்கிட்டாங்க. பொதுமக்கள் வசதிக்காக செய்யப்பட்டிருக்கும் ஏற்பாடுகள் என்ன? குறிப்பா பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்ன செய்யப்பட்டிருக்கு? சுமார் 21 ஆண்டுகளுக்கு பிறகு சென்னையில் நடைபெறக்கூடிய இந்த வான் சாகச நிகழ்ச்சியை பார்ப்பதற்கு பொதுமக்களிடையே மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பும் ஆர்வமும் ஏற்பட்டிருக்கிறது என்பதுதான் இங்கே களத்திலிருந்து பொதுமக்கள் தெரிந்து கொள்ள முடிகிறது. அதிலும் குறிப்பாக சென்னையில் இருக்கக்கூடிய மெரினா கடற்கரையில் நடைபெறக்கூடிய இந்த வான் சாகச நிகழ்ச்சியை நேரில் கண்டு பார்த்து ரசிப்பதற்காக ஏராளமான பொதுமக்கள், அதிலும் குறிப்பாக சிறுவர்கள், குழந்தைகள் மற்றும் குடும்பமாக வயது வித்தியாசமின்றி காலையிலிருந்தே சரியாக இந்த பகுதிக்கு, மெரினா கடற்கரை பகுதிக்கு வந்து கொண்டிருப்பதை நம்மால் இங்கே நேரடியாகவே பார்க்க முடிகிறது. அதிலும் குறிப்பாக இந்திய விமானப்படையின் 92வது ஆண்டு விழா நிறைவை ஒட்டிதான் இந்த வருடம் சென்னையில் வான் சாகச நிகழ்ச்சிக்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. 6ஆம் தேதி ஆகிய இன்றைய தினம் மெரினா கடற்கரையில் வான் சாகச நிகழ்ச்சியும், அதன் பின்னர் 8ஆம் தேதி தாம்பரம் தளத்தில் அணிவகுப்பும் நடைபெற திட்டமிடப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் மெரினா கடற்கரையில் நடைபெற இருக்கக்கூடிய வான் சாகச நிகழ்ச்சிக்கான ஒத்திகை என்பது கடந்த வாரம் முழுவதும் நடைபெற்றிருந்த சூழலில் அந்த ஒத்திகை தொடர்பான காட்சிகளை செய்திகளிலும் சமூக வலைதளங்களிலும் பார்த்த பின்னர் சிறுவர்கள் மற்றும் பொதுமக்கள் இடையே இந்த வான் சாகச நிகழ்ச்சியை நேரில் பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் மிக அதிக அளவில் ஏற்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 15 லட்சம் மக்கள் இன்றைய தினம் இந்த வான் சாகச நிகழ்ச்சியை நேரிலும் தொலைக்காட்சியிலும் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக தெரிய வருகிறது. இந்த சூழலில் மெரினா கடற்கரையில், அதிலும் குறிப்பாக காலாண்டு விடுமுறை இருக்கக்கூடிய காரணத்தினால ஏராளமான மாணவர்களும் சிறுவர்களையும் பெற்றோர்கள் அழைத்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்க காரணத்தினால தான் பொதுமக்களுக்கான எந்த ஒரு குறைபாடும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்ற அடிப்படையில் ஏராளமான வசதிகளும் ஏற்பாடுகளும் செய்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இங்கே வரக்கூடிய பொதுமக்களுக்கான கழிவறை ஏற்பாடுகள், உணவுக்கான கடைகள், அதே போன்று தண்ணீர் போன்ற விஷயங்களுக்கான ஏற்பாடுகள் என அனைத்தும் செய்யப்பட்டிருக்கிறது. பல்வேறு பகுதிகளிலிருந்து வரக்கூடிய பொதுமக்கள் தங்களுடைய வாகனங்களை எந்த ஒரு சிரமமும் இன்றி நிறுத்தி வகையில் மெரினா கடற்கரைக்கு அருகில் இருக்கக்கூடிய பகுதிகளிலேயே இந்த பார்க்கிங் வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் இது போன்ற ஒரு சூழலில் பொதுமக்களுக்கான பாதுகாப்பு கருதி கிட்டத்தட்ட 8000 காவல்துறையினர் இன்று தினம் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. இப்போ இந்த வான் சாகச நிகழ்ச்சியை பார்க்க வந்திருக்கக்கூடிய பொதுமக்கள், அதிலும் குறிப்பாக சிறுவர்களிடையே எந்த ஒரு அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்கிறது என்பது குறித்து நம்ம இப்போ அவங்ககிட்டயே பேசலாம். ஹாய், எங்கேருந்து வரீங்க? என்ன படிக்கிறீங்க? இப்போ இந்த ஏர் ஷோ பார்க்கறதுக்கு எந்த அளவுக்கு ஒரு எக்ஸைட்டாக இருக்கீங்க? நான் போரூர்லேருந்து வரேன். 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எனக்கு பொதுவாக பிளேன்ஸு ஏர்னாலே ரொம்ப பிடிக்கும். ஐ பிலீவ் ஐம் வெரி ஃபார்ச்சுனேட் இந்த ஷோ பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ ரிஹர்சல்ஸில் பார்த்துருப்பீங்க இல்லையா, ஹெலிகாப்டர்ஸ் அண்ட் போர் விமானங்களுடைய ஷோஸ்லாம் இப்போ ரிஹர்சல்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க. அதில் எதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது? அண்ட் ஸ்பெசிஃபிக்காக எந்த மாதிரியான ஏர்க்ராஃப்டோட ஷோ இன்றைக்கி பார்க்குறதுக்கு ஒரு எக்ஸைட்டாக இருக்கீங்க? நான் ஜென்ரலாகவே நான் சொன்ன மாதிரி எனக்கு ஏர்னாலே ரொம்ப பிடிக்கும். நான் ஃபைட்டர் ஜெட்ஸ்னாலும் ரொம்ப பிடிக்கும். நான் அந்த மாதிரி மூவிஸும் நிறைய பார்த்துருக்கேன். அப்புறம் நான் என் ஸ்கூலுக்கெலாம் போகும்போது நான் நிறைய மேலே ப்ராக்டிஸ் ஷோஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது இங்கே வரத்துக்கு. அதனால் எனக்கு ஜென்ரலாகவே எனக்கு ஏர் ஷோனாலும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. நீங்கள் என்ன படிக்கிறீங்க? எங்கேருந்து வரீங்க? எந்த அளவுக்கு ஒரு எக்ஸைட்டிங்காக இருக்கீங்க இன்றைக்கி? சென்னை நொச்சிக்குப்பமில் இருக்குது. 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். சென்னை நொச்சிக்குப்பத்துலேருந்து வரோம். எனக்கு முக்கியமான ஐ வாண்ட் டு பிகம் ஏர் ஃபைட்டராக ஆகணும்னு ரொம்ப ஆசை. ஏரோப்ளைன்ஸ்னால எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுலேயே எனக்கு முக்கியமாக ஜெட் பிளேன்ஸ் அண்ட் கார்கோஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாமே நீங்கள் இப்போ டிவியில் பார்த்துருப்பீங்க. நீங்கள் அதே விஷயத்த நேரில் இப்போ இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறீங்க இல்லையா, அதில் என்ன எதிர்பார்ப்பு இருக்குது? எனக்கு கார்கோ ஷிப் அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது. அதனால அது எனக்கு பார்க்க ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. சார், நீங்கள் எங்கேருந்து சார் வரீங்க? எந்த ஊர்லேருந்து வரீங்க? இங்கே அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குது ஸ்பெசிஃபிக்காக? இப்போ பப்ளிக் வரீங்க, நிறைய பப்ளிக் ஃபேமிலியாக வரீங்க இல்லையா, இங்கே அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் எந்த அளவுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க? இல்லை, ரியலாகவே அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஒண்டர்ஃபுல். நிறையா டிராஃபிக் பர்சனல் டெப்ளாய் பண்ணியிருக்காங்க. தே ஆர் கைடிங் அஸ் இன் எ வெரி குட் வே. த பார்க்கிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ், எவ்ரிதிங் இஸ் தே ஹவ் டன் இன் எ ப்ராப்பர் வே. So far the arrangement is marvelous, including security personnel, parking arrangements and guiding by the police. Thanks to the government authorities for providing all these facilities. ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இப்போ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை நம்பியே இங்கே இந்த ஷோ பார்க்க வரவங்களுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸில் எந்த அளவுக்கு இருக்குது? பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ஸ் நிறைய மூவ்மெண்ட்டில் இருக்குது. அவங்க ஒரு பாயிண்ட் வரைக்கும் நிறைய பஸ்ஸஸ்
என்கேஜ் பண்ணுறாங்க. ஐ எம் ஏபிள் டு see நிறைய பர்சன்ஸ் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணி இங்கே வராங்க. அவங்களை கைட் பண்ணுறதுக்கும் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க எல்லாருமே. அண்ட் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இங்கே நிறைய க்ரௌடு வருவாங்க இல்லையா? ஸோ பப்ளிக் இப்போ தண்ணி குடிக்கிறதுக்கோ இல்லை டாய்லெட் வசதிகளோ இதெல்லாம் ஏன்னா போதுமான அளவுக்கு இருக்கா? போதுமான அளவுக்கு மிகவும் சிறப்பாக செஞ்சுருக்காங்க. சென்னைக்கு பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் வந்து 21 ஆண்டுக்கு பிறப்பாக நடக்கிறதால மிகவும் சிறப்பாக இருக்குது. இது எப்படி பார்க்க மாட்டோமா இந்த ஏங்கி கிடந்த மக்களுக்கு ஒரு ஏக்கமாக, அதாவது மங்களூரில் நடந்தது, மைசூர் இதில் நடந்தது, அதுக்கு பற்றி இப்போ சென்னையில் நடக்குது மிகவும் பிரசித்தி பெற்று இருக்குது. அதாவது நம்ம மக்களுக்கு நாம் எங்கேயும் போகல வரல, இதெல்லாம் வந்து நம்ம டிவியில் தான் பார்த்துருந்தோம். இதை நேரில் பார்க்குறது மிக சிறப்பான வாய்ப்பாக இருக்குது. அது ஒரே நேரத்தில் 42 ஃப்ளைட் வந்து இருக்கிறது, லேண்ட் பண்ணுறது, ஒவ்வொரு தேஜாஸ் இதெல்லாம் இருக்கும்போது மிகவும் சிறப்பு. இதில் வந்து தமிழக அரசு ஒத்துழைப்போடு சேர்த்து அதோடு மிகவும் சிறப்பாக இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல பஸ் ஏற்பாடு இதெல்லாம் இருக்கிறது வந்து, அதாவது பஸ் வசதி, குடிநீர் வசதி, சாலை வசதி, அதை கிட்டத்தட்ட நான் இங்கே வந்து மடிப்பாக்கத்தில் நான் வரும்போது பார்த்தீங்கன்னா நிறையா கரெக்டாக எல்லாருமே அங்கங்கே, அதாவது எந்தெந்த இடத்துல யாராக இருக்கணும்னு இருந்து எல்லாம் கைடன்ஸ் வழிகாட்டி நிற்கிறாங்க. 2 வீலராக நேராக போவாங்க, லெஃப்ட் எடுத்துங்க, ரைட் எடுத்துங்க. அதாவது ஒரு எத்தனை லட்சம் பேர் வந்தாலும் தாங்கக்கூடிய அளவுக்கு போதுமான அளவு சுகாதார வசதியும் இந்த வசதியும் செஞ்சதால நம்மளுக்கு ஓரளவு சிறப்பாக இருக்குது. இது இன்னும் சிறப்பாக இருக்கிறதுக்கு மக்கள் அனைவரும் ஒத்துழைப்பு வச்சா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ கிட்டத்தட்ட 26 ஆண்டுகளுக்கு பிறகு இங்கே நடைபெறக்கூடிய இந்த சாகச நிகழ்ச்சியை நேரில் பார்த்து ரசிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தோடு தான் ஏராளமான பொதுமக்கள், குறிப்பாக சென்னை மட்டும் இல்லாமல் சென்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்களாக இருக்கட்டும், தென் மாவட்டங்களாகட்டும், மேற்கு மாவட்டங்களாகட்டும், குறிப்பாக வெளி மாநிலங்கள், இப்போ கர்நாடகா, ஆந்திரா போன்ற வெளி மாநிலங்களிலிருந்தும் கூட ஏராளமான பொதுமக்கள் காலை முதலே இங்கே வர தொடங்கி இருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம இங்கே பார்க்குறோம். தற்போது முதலே பார்க்கும்போது ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் வந்திருக்காங்க. இன்னும் கூட ஏராளமான பொதுமக்கள் குடும்பமாக இங்கே வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இவ்வளவு பொதுமக்களுக்கு தேவையான அத்தியாவசிய ஏற்பாடுகள், பாதுகாப்பு வசதிகள் அனைத்தும் இங்கே செய்து கொடுக்கப்பட்டிருப்பதாகவும், சீராக இந்த ஏற்பாடுகள் என்பது இருப்பதாகவும் இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் மட்டும் தெரிவிச்சிருக்காங்க. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சண்முகப்பிரியன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.